வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 29/5/2024 வைகாசி மாதம் 16ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தொழில் நிமித்தம் அனுகூலம், பணவரவுக்குண்டான உத்தரவாதம். ஏதாவது வங்கி கடனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் அதனுண்டான வேலைகள் செய்து முடிப்பீர்கள். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். தொலைதூரத்திலிருந்து நல்ல விஷயங்கள் கை கொடுக்கும். உத்தியோக நிமித்தமாக நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த பிரச்சனை தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். பெற்றோர் பெரியோருடைய நீண்ட நாள் கனவு ஒன்றை நிறைவேற்றுவீர்கள். அவர்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளிகள் குறையும். உத்தியோக நிமித்தமாக சிலருக்கு பயணங்கள் மேற்கொள்ளலாம். படிப்பு விஷயத்திலும் அப்படியே. கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. சிறிய கோபம் கூட எதற்கு என்பதை மட்டும் யோசித்து கொண்டால் ரிஷபத்திற்கு மற்ற விஷயமெல்லாம் சாதகம். வண்டி வாகனங்கள் மாற்றங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் அதற்குண்டான முயற்சியில் இறங்குவது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். மாலை மணி 7:53 வரை சந்திராஷ்டம். சந்திராஷ்டம் இருந்தாலும் மற்ற எல்லா விஷயங்களையும் அனுகூலம். குருவின் பார்வை இருக்கிறதுனால் சந்திராஷ்டம் பெரிதாக பாதிக்காது. மனதில் இருந்த கஷ்டங்கள் படிப்படியாக குறைவதற்குண்டான முயற்சி வெற்றி திருவினையாக்கும். அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் மட்டும் வாக்குவாதம் வேண்டும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய இரத்த பந்த உறவுகள் பெரியவர்களுடைய தேக ஆரோக்கியத்திலும் அவர்களுடைய வாக்குவாதத்திலும் இல்லாமல் இருப்பது புத்திசாலித்தனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். மாலை மணி 7:54 சந்திராஷ்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, லாபம், அனுகூலம். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம். நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி. தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி. தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். யோகமும் அனுகூலமும் பழைய கடன்களை பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி. ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். புதிய உத்தியோக பிராப்தம் ஏற்படும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட பயணங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த பயணங்களால் சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதம் மட்டும் கூடாது. குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு அடுத்த 2-3 நாட்களுக்கு கவனமாக இல்லை என்றால் குழப்பமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும். பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது ஏற்றத்தை தரும். சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் மனதில் தெளிவை ஏற்படுத்தும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையும். வழக்கு போன்ற பிரச்சனைகள் சாதகமான அமைப்பையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா. இரத்தபந்த உறவுகளுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றுவீர்கள். வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரம் நல்ல முன்னேற்றம் காணப்படும். பயணங்கள் அனுகூலத்தை தரும். சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலமான சூழ்நிலை. செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். எடுத்த காரியத்திலெல்லாம் ஜெயம் காணப்படும். இரவு நேரம் வரைக்கும் உங்களுடைய கொள்கைகள், உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றவாறு நல்ல ரிப்ளைகள் கிடைக்கும். சாயங்காலத்திலிருந்து பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம், பெற்றோர் பெரியோருடன் தர்க்கம் மட்டும் கூடாது. பெரியோர்களுடைய தேக ஆரோக்கியம் சிறிது கவனம்.
வாகனத்தில் அதிக கவனமாக இருக்கக்கூடிய நாள் என்பதை விருச்சிக ராசிக்காரர்கள் உணர்ந்து கொண்டால் போதும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. தெய்வீக பயணங்கள் அனுகூலத்தை தரும். மனதில் இருந்த பாரங்கள் படிப்படியாக குறையும். உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், தொலைதூர பயணங்கள், குலதெய்வ கோயில் பயணங்கள் எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம், மனதிற்கு தெளிவு ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு வாகனத்தில் மட்டும் சாயங்காலம் வரை சிறிது கவனம். பிறகு வார்த்தைகளில் அதிக கவனமாக இருப்பது முக்கியம். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாமே. தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலமான அமைப்பு குருவின் பார்வையால் ஏற்படும். மனதில் இருந்த பாரங்கள் குறைவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு சிறிது கஷ்டப்படுவது முக்கியம். அதில் பதட்டப்பட்டால் என்ன செய்வது? அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம். கும்பராசிக்காரர்களுக்கு தேக ஆரோக்கியம், வயிற்று உபத்திரம் திடீரென்று அதிகரிக்கலாம். ஸ்டைலாக இறங்குவது, ஸ்டைலாக ஏறுவதெல்லாம் இன்று கூடாது. யாரிடத்திலும் சிறிய வாக்குவாதங்கள் வேண்டாம். தொழில் சார்ந்த விஷயம், பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். தொழிலில் இருந்த ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். துணை அல்லது துணைவியாரோட தேக ஆரோக்கியம் சிறிது கவனம். வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரம் அனுகூலமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம். பிள்ளைகள் விஷயத்திற்காக சிறிது செலவுகள். பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் வாக்குவாதம் வேண்டாம். பிள்ளைகளுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக எச்சரிக்கை. பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்தில் உங்களுடைய தனிப்பட்ட கவனம் வேண்டும். தொழில், உத்தியோகம், வியாபாரம் போன்ற விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் படிப்படியாக காணப்படும். சிறிது தடைகள் காணப்பட்டாலும் அந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய காலகட்டம் விரைவிலே வரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.